Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டீஜர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஒரு ஸ்னேக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்னேக் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஒரு 2D மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சதுன்னா இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ரைட் மோஸ்ட் எலமெண்ட்லேருந்து லெஃப்ட் மோஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணணும் டைரெக்ஷன். செகண்ட் ரோ லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ணணும், தேர்ட் ரோ ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ணணும், ஃபோர்த் ரோ லெஃப்ட் ரைட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டாக டைரெக்ஷன் மாற்றி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து அவங்க ஸ்னேக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடுக்கு நம்ம இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸ். 2Dனா என்ன சொல்ல வரனா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருந்தால் அது 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் லிஸ்ட் கேன் கண்டெயின் அதர் லிஸ்ட் ஆல்சோ. ஸோ இந்த பைத்தானில் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து இட்ஸ் காம்போசிட், அதாவது இட் கேன் பி ஹேவிங் டப்புள்ஸ் ஆர் லிஸ்ட், டிக்ஷனரி எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ இன்னொரு லிஸ்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஸோ இது மாதிரி 5 லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது உள்ளக. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே 5 லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் ரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ணோம், செகண்ட் ரோ லெஃப்ட் டு ரைட், தேர்ட் ரோ ரைட் டு லெஃப்ட். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தேவைன்னா, ஃபஸ்ட் ரோ எடுத்திங்கன்னா 55, 44, 33, 22, 11. ஸோ இந்த டைரெக்ஷனில் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து 10, 20, 30, 40, 50. நெக்ஸ்ட்டு 89, 46, 99, 88, 77, தென் 51, 52 அப்படின்னு போகும். ஸோ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி அதில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எழுதுகிற கான்செப்ட் உங்களுக்கு வந்து எப்பயுமே வரும். ஸோ ஹியர் பிரிண்ட் ஸ்னேக் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம அந்த அரேவை பாஸ் பண்ணலாம், 2D அரேவை, 2D லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை கால் பண்ணுற மாதிரி நம்ம பிரிண்ட் ஸ்னேக் பேட்டர்னுங்கிற நம்ம கால் பண்ணுறோம். அதுக்கு இந்த ஏவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி வர்றதுங்க நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்னு கொடுத்திங்கன்னா நம்ம 2D அரே பிரிண்ட் ஆகும். நம்ம அடுத்த லாஜிக்கை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ லாஜிக் அப்ளை பண்ணி வில் ஸ்டார்ட் டு பிரிண்ட். ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் ரோவை லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்சு, இப்போ நம்ம டீயில் வந்து லென் ஆஃப் டி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லென் ஆஃப் டி வரையும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0th ரோங்கிறது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஸோ இப்போ வந்து இந்த லூப் எப்படி ரன் ஆகுது பாருங்கன்னா, லென் ஆஃப் டி வந்து எத்தனை 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அப்போனா 0 to 4 வரை ரன் ஆக போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ 0th இது வந்து ஃபஸ்ட் ரோவை குறிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரோவை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிவர்சல் ஈஸி. நம்ம ஜஸ்ட்டு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து i = 0. i = 0னா ரிவர்ஸ் பண்ண போகிறோம். i = 1னா ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். i = 2னா ரிவர்ஸ் பண்ணுவோம். i = 3னா லெஃப்ட் டு ரைட். i = 4னா ரைட் டு லெஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு i = 0. i = 0 ரைட் டு லெஃப்ட், 0 ரைட் டு லெஃப்ட், 2 ரைட் டு லெஃப்ட், 4 ரைட் டு லெஃப்ட். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரைட் டு லெஃப்டாக வருது. ஆட் நம்பர்ஸ் இண்டெக்ஸிங் வர்றது எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டாக வருது. ஸோ இந்த லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம போட்டுற வேண்டியது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இஃப் நம்ம வந்து ஐயை வந்து ஒரு டிவைட் பை 2 அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ இது ஒரு நாட் ஆஃப் போட்டுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ இது வந்து ஈவன் நம்பர் ஐ ஈவன் நம்பர் ஆயிடுச்சுன்னா 0% 2. ஸோ 0% 2 அல்லது நம்ம இந்த இது கூட இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், எல்ஸ்குள்ளே கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 0% 2 இஃப் இட் இஸ் நான்-0 இட் இஸ் ஆட். ஓகே, ஸோ இந்த கேஸ் எப்போ வரும், இது வந்து ஆட் கேஸில் வரும். இப்போ இஃப் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து வென் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆட்னா இதில் போகும், இது ஈவன் தான் போகும். ஓகே, ஸோ இப்போ i%2 இது ஆடு இருக்க மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், ஆடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட் பிரிண்ட் பண்ணோம்.
ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார் ஐ இன் ஜேன்னு யூஸ் பண்ணோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ரேஞ்ச் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக கலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து டி ஆஃப் ஐ நம்ம போட்டோம்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸை அது பிரிண்ட் பண்ணும். டி ஆஃப் ஐ பிரிண்ட் ஐ கொடுத்துடலாம், பிரிண்ட் ஜே. ஓகே, ஸோ டி ஆஃப் ஐங்கிறது வந்து இப்போ ஐ வந்து 0 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ 0 பாயிண்ட் பண்ணினா 0% வந்து 0, ஸோ இல் நாட் கம் ஹியர். ஸோ இது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஈவன் கேஸில் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு டேபை குறைச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபார் ஜே இன் டி ஆஃப் ஐ இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேட் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஸோ இது நம்ம ரிவர்ஸ்டு கொடுக்கணும் நம்மளுக்கு. ஸோ இதில் பிரிண்ட் ஜே. ஸோ இந்த ஐ ஈவனாக இருந்துச்சுன்னா இட் வில் ரிவர்ஸ் அண்ட் பிரிண்ட். ஐ ஆடாக இருந்துச்சுன்னா இட் வில் ஜஸ்ட் கம் அண்ட் பிரிண்ட் டைரக்ட்லி. ஸோ இந்த கேஸ் ஆஃப் 0னா 0% 2 it gives 0, so it is false, so it comes to else part. நம்ம j வந்து t of 0 வந்து ஃபஸ்ட் இதை ரிவர்ஸ் பண்ணி 55 வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உள்ளே போய் 1ன்னு போகும்போது 1% 2 ஹியர் இட்ஸ் ட்ரூ, இஃப் ஆஃப் 1ன்னு வரும், ட்ரூன்னு வந்துடும். ஸோ இங்கே உள்ளே போய் it will print. ஸோ t of 1 என்ன இருக்குது, t of 1 வந்து 10, 20, 30, 40, 50 that list. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா போகுது. ஓகே, ஸோ இது நம்ம ஏன் இப்படி கொடுக்குறோம்னா டைரெக்டாக பிரிண்ட் பண்ணாமல் லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணணும். நம்ம இங்கே எலமெண்ட்ஸ் கமா செப்பரேட்டட் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்லாம் வரக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இப்படி போயிருக்கோம். ஸோ இது வந்து we will end with one empty so that நம்மளுக்கு எல்லாமே ஒரே லைனில் வர மாதிரி பார்த்துக்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, 2D மேட்ரிக்ஸு. அந்த 2D மேட்ரிக்ஸை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்னேக் பிரிண்ட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு அதை சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் அங்கே வந்து பிரிண்டிங் நடக்குது. ஓகே, ஸோ 55, 44, 33. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸோ இல்லை நம்ம ஒரு கமாவோ அதை ஒன்று கொடுத்துக்கலாம். ஏன்றது ஒரு ஸ்பேஸ் கூட நம்ம கமா கூட கொடுத்துக்கலாம், கமா செப்பரேட். ஓகே, ஸோ 55, 44, 30, 33, 22, 11, then 10, 20, 30, 40, 50, then 89, 46 அப்படின்னு போகுது. ஸோ இது வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறது. லூப்பு, இந்த மாதிரி கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கிடைக்கும். இந்த திங்கிங் ப்ராசஸை வந்து நம்ம உள்ள இன்கல்கேட் பண்ணுறது இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.